இன்று காலை தலைநகர் டெல்லியில் ஊடுருவிய லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாதிகள் நமது ரா உளவு பிரிவினரால் சுற்றி வளைக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டனர். இவர்கள் குடியரசு தினத்தன்று டெல்லியில் நாசவேலையில் ஈடுபட இருந்தது தெரிய வந்துள்ளது. ரா உளவுத்துறையின் விழிப்புணர்வால் அவர்களின் சதி முறியடிக்கப்பட்டது. உளவுத்துறையின் செயலை பிரதமர் பாராட்டினார். Sit down. It is so pathetic that terrorism has propagated everywhere as a deadly virus in the country. In spite of global support against terrorism, it is very sad to know that there is very little progress. Whatever anybody says, it's our own responsibility to protect our nation, our sovereignty and integrity. At this point, I'm very proud to say that our own intelligence officers who work behind the scenes day and night have made significant progress in our fight against these enemies. I'm confident that all of us will put in our best to achieve this goal. Jai Hind. ஓதுமா இருப்பா மூச்சு விட முடியல. எவ்வளவு நேரம் இருக்குது உள்ள? ராத்திரி பூரா தலைவலின்னு தூங்காம தவிச்சல்ல. அதுக்கு தான் நொச்சி இலை போட்டு வேது பிடிச்சா தலையில இருக்கிற நீரெல்லாம் இறங்கிடும். கொஞ்ச நேரம் பொறுத்துக்க கூடாதா? என்னமா இது? நொச்சி இலை முட்டைக்கோசல் எங்க கண்டுபிடிக்கிறது இதெல்லாம்? ஸ்டீம் பாத்து ஆயில் பாத்து ஏகப்பட்டது வந்துச்சு. இன்னும் ஆவிக்குவே நான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு வந்தாலும் அந்த கால வைத்திய மாதிரி ஆகுமா? பாரு எவ்வளவு நீர் வெளியில வந்திருக்குன்னு. நீர் இல்ல இது வேறவே ஏதோ ஒண்ணு. சிந்து சிந்து சிந்துருதா? ஏமா நீ டெல்லிக்கு வந்து இன்னும் மாறலையா? ஏன் டெல்லியில யாரும் மூக்கே சிந்த மாட்டாங்களா? சிந்துவாங்க. அப்புறம் என்ன, அப்படியே இந்த கஷாயத்தையும் குடிச்சிரு. ஐயோ இது வேறயா? வேது பிடிச்சா கண்டிப்பா கஷாயம் குடிக்கணும்ப்பா. அவ்வளவுதானே? ஜூட் எங்க வே? என்னம்மா காலையில ஆரம்பிச்சிட்டியா? என்ன பண்ண சொல்ற? நேத்து புரோக்கர் கொண்டாந்து கொடுத்தாரு. கையில கொடுத்தா பாக்காமே பதில் சொல்ற. அதனாலதான் கண்ணாடியில் ஒட்டி வச்சேன். ஒட்டினா பதில் சொல்லிருவேனா? ஏன்பா இப்படி அடம் பிடிக்கிற? நேத்து உங்க அப்பா வந்திருந்தாரு. அப்பா வந்தாரா? கனவுல வந்தாருப்பா. என்ன சொன்னாரு? என்னடி நீ பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பேரம் பேத்திகளை பாக்கணுங்கிற எண்ணமே உனக்கு கிடையாதா அப்படின்னு என்ன திட்டுறாரு. வந்தவர் அப்படியே போனாரா இல்ல டூயட் ஏதாவது பாடுனீங்களா? போப்பா பாடுறதுக்கு முடியாது. ஏன்னா இமிடியேட்டா என் கனவுல வந்துட்டாரு இல்ல. ஏய் மகனே, நான் உங்க அம்மா மங்கம்மாவை கட்டிக்கிட்டு பட்ட அவஸ்தையே போதும், நீ இந்த கல்யாணம் அதுன்னு சொல்லி மாட்டிக்காத, ஜாலியா பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்றான்னு சொல்லிட்டாரு. அப்பாவாச்சே ப்ராமிஸ் பண்ணிட்டேன். தலையில நீர் கோர்த்துக்கிறதானே வேது பிடிச்ச. இந்த பனியில கால்ல சக்கரத்தை கட்டிட்டு கிளம்பாட்டி என்ன? டெய்லி ஸ்கேட் பண்ணலன்னா எனக்கு ஆக்டிவா இருக்க முடியாதுமா. அதுவும் சரிதான். எப்பாடி இந்த பொண்ண கொஞ்சம் பாரு, எவ்வளவு லட்சணமா இருக்கா. ஈபி வரைக்கும் படிச்சிருக்காளாம். ஈபி இல்லமா, பிஇ. ஓ தலைகள் சொல்லிட்டனோ? சரி ஏதோ ஒண்ணு. பொண்ண பாரு கண்ணு. மா மா உனக்கு பொண்ணு தானே வேணும்? ஆமா. அங்க பாரு, நல்ல பொண்ணு. மணமகள் தேவை அப்படிங்கிற விளம்பரம் தான் ஓடுது. இந்த பொண்ணு இருக்குல்ல, இந்த டிவிலையும் டிராமாலையும் நடிக்கிறான். ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படியாவது அந்த புரோக்கர் கிட்ட சொல்லி இந்த பொண்ணைய முடிக்க சொல்லுமா. என்னப்பா மாமி மாதிரி இருக்கா, இவ்வளவு போய் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க? மாமி மாதிரி மேக்கப் போட்டிருக்கான், நேர்ல சூப்பரா இருப்பான். என்னமோப்பா, உனக்கு பிடிச்சா சரி. புரோக்கர்ட்ட சொல்லி இவளே பேசி முடிக்க சொல்றேன். What is this, madam? देख के भाग नहीं सकती क्या?
ப்ளீஸ் சொன்னா கேளுங்கம்மா, அந்த பொண்ணை தர மாட்டாங்கம்மா. ஏன் தர மாட்டாங்க? என் பையனுக்கு என்ன குறைச்சல்? நீதான் பேசுற விதமா பேசி அவங்களை சம்மதிக்க வைக்கணும். ரொம்ப குழப்பி இருப்பான் போல இருக்கு. என்னது? அது ஒண்ணு இல்ல, எப்படி சொல்றது, அந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லை, அததான் இளமரக்காயா சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. என்ன? அந்த பொண்ணுக்கும் முதலியார் என்ற ஒருத்தருக்கும் லிங்க். அது மட்டும் இல்ல, பாண்டியன் என்ற பையன் கூட ஜாயிண்ட். இது நம்மளுக்கு தேவையா? அது மட்டும் ஒரு நல்ல பொண்ணா இருந்தா இந்நேரம் நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருக்க மாட்டேன். கர்மம், அந்த பொண்ணு நமக்கு வேண்டாப்பா. அப்பாடா, இப்ப காட்டுறேன் பாருங்க வரிசையா பொண்ணுங்கள. இங்க அமுக்கு நான் இப்ப வரேன் பாருங்க. என்னது வடநாட்டு பொண்ணு மாதிரி இருக்கு? பேரு பிங்கி சுப்பையா, அப்பா சுப்பையா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். கும்மிடி புண்டி கங்கை காவேரி இணைப்பு போராட்டத்துக்காக டெல்லி வந்தவரு இணைப்பு லேட் ஆனதுனால பிங்கியோட மம்மியோட மிங்கிள் ஆயிட்டாரு. இப்ப பிங்கி சுப்பையா கல்யாணத்துக்கு ரெடி. இப்ப இந்த சுப்பையா எங்க இருக்காரு? அவரு தெலுங்கு கங்கை இணைப்பு விஷயமா விஜயவாடா பக்கம் போய் அங்கேயே யாரு கூடயாவது இணைஞ்சிட்டாரா? ஐயா, இந்த பொண்ணு நமக்கு வேண்டாப்பா. சரி, அதை விடுங்க, அடுத்ததை பாருங்க. வாங்க வாங்க, வணக்கம். என்ன அந்த பொண்ணை பத்தி அம்மா சொன்னாங்களா? எல்லாம் சொன்னாங்க. அதே பேசி முடிச்சிருங்க. அத பத்தி தானே பேசி நிக்கிறோம். அந்த பொண்ணு சரியில்லையாப்பா. ஏன்? ஒழுக்கம் இல்லாத பொண்ணா. இந்த ஆள் சொன்னதா? இந்த ஆளால முடியலன்னா இஷ்டத்துக்கு ஏதாவது வளருவான். முதல்ல இந்த புரோக்கரை மாத்துமா. இப்ப வராரு. இப்ப போறான், அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியல. அது வந்து என்னப்பா? இன்னைக்கு சூப்பரான ஒரு பொண்ணு பார்த்தேன். நீயா? ஆமா, உனக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்ட் பண்ண சொல்லு. நீ பொண்ணு பாத்தியா? அடாடாடாடா, லட்சணமா இருக்காப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சொதப்பாம ஏதாவது சீக்கிரம் முடிங்க. இந்த பாரு, கிளி மாதிரி இருக்கா. குடிங்க. எப்பா விட்டா அவையார் சின்ன வயசு போட்டோ கொண்டு வந்துருவோம் போல இருக்கு. ஆளை விடுங்கடா சாமி. எங்க போற? பானுமதி அம்மாவை உசாரா இருக்க சொல்ல போறேன். உன் பையன்கிட்டே கேளு. எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். நீ கவலையே படாத, இவளையே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவன் முடியாதுன்றான். அவன் கிடக்குறான் போங்கி. நீ சின்ன வயசுல படமே பார்த்தது இல்லையா? எங்க அப்பா என்ன சினிமாவே பார்க்க கூடாதுன்னு நல்லதா போச்சு. ये फाइल मैं खुद देख लूंगा. अम्मा वरेमा போயிட்டு வாப்பா. सॉरी சாயந்திரம் வந்துரு. சீக்கிரம் வந்துரு. பொண்ணோட டாலரு போட்டோவை காட்டி பொண்ணு பார்க்க சொல்றான். இப்போ பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள இன்னொரு பொண்ணு வச்சிருக்கான். இவனையே நம்ப முடியாது போல இருக்கு. அவங்க அப்பா நாட்டுமே